அன்புக்குறியிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஹோலி ஸ்பிரிட் தூய ஆவியானவர் திருச்சபையில் காலை ஆராதனையிலும் தொடர்ச்சியாக இந்த ஆண்களுடைய ஒடுக்க கூட்டத்தில் பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட நாளை ஆண்டவர் கொடுத்தமைக்கு ஆண்டவருக்கு நன்றி. பொதுவாக சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தாங்க 1780 16ஆம் நூற்றாண்டில் சண்டே ஸ்கூல் ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் தான் கூடி ஜெபிக்கிறாங்க. திருச்சபைக்கு பெண்கள் தான் வர்றாங்க. ஆண்கள் 3 முறை தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. இன்னொரு கண்டுபிடிப்பு, 3 முறை வர்றதில் 3 முறை முதல் முறை அவங்க சொல்கிறாங்க ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம். அப்போ ஞானம் பெற்றோர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. நமக்கு தெளிப்பு ஞானஸ்தானம், இப்போ தான் முழுக்க ஞானஸ்தானம். இது ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் மேரேஜ். பொண்ணு, அழகான பொண்ணு, நிறையா நகை போட்ட பொண்ணு பக்கத்தில், உறவின் மக்கள் பக்கத்தில் பவுட்ரு போட்டு தொடச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் கல்யாணத்துக்கு என்னுடைய மச்சனை அப்படி தொடச்சி விட்டுக்கிட்டே இருந்தார். குற்றாலத்தில் மருள்வர் ஆலயத்தில் கல்யாணம். அழகாக என் மூஞ்சி ரொம்ப கருப்பு, பவுட்ரு போட்டு தொடச்சிக்கிட்டே இருந்தார். நம்ம இவ்வளோ பெரிய ஆளாயிட்டோமா, ஒரு மகிமை. ஏன்னா அன்னைக்கு ஹீரோ அவர் தான். அன்னைக்கும் கடவுளை பார்க்க மாட்டோம். முதல் நாள் என்ன பண்ணலை, பார்த்தோமா. தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பார்த்தோமா, பார்க்கல. இப்போ பார்த்தோமா, பார்க்கல. 3ஆவது முறை முகம் அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா, எங்கேயாவது பார்த்தாலும் அவர் போகிறது அங்கே தான். மகிமையின் வாழ்வு. அப்போ உட்கார வச்சுட்டு 4.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் இந்த பெண்டிகாஸ் சர்ச்சில் இறந்த உடனே பெந்தேகோஸ் ஸ்லான் பெண்டிகாஸ்காரங்க இறந்த உடனே வீட்டில் போய் 3.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. இறந்த உடனே பிறகு எடுத்துகிட்டு வரப்போ ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம். பிறகு சர்ச்சில் கொண்டு வந்து 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவான். பிறகு கல்லறையில் கொண்டு போய் 8.5 மணி நேரம் பேசுவான். அவர் எந்திக்க போகிறதில்ல, பக்கத்தில் இருக்கவெல்லாம் போயிடுவான். பாடி நாற்றம் வந்துருச்சுப்போம். அப்பாவும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ 3 மோஸ்ட்லி திருச்சபையில் இன்றைக்கி இங்கே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு, கொஞ்சம் தான் கம்மி ஜென்ஸு. நான் 40-60 60-40 அவ்வளோதானே இருந்துச்சு. மோஸ்ட்லி நிறையா பெண்டிகா சர்ச் போனால் 90-10. இப்போ பிஷப் மோகன்தாஸ் சர்ச்சை அடிக்கடி போவேன். 3 சர்வீஸோ 4 சர்வீஸோ. காலைல 7 மணிக்கு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. 1000 பேரில் 900 பீப்புள் லேடிஸ். ஈவினிங் மீட்டிங்லாம் நோ ஜென்ஸ். அப்போ அந்த ஜென்ஸு கூடுகை ரொம்ப குறைவு. அப்புறம் பெண்கள் கூடுகை வந்தது. பிறகு வாலிபர் யூத்து கூடுகை வந்தது. யூத்து கூடுகை அது ஜாலி கூடுகை, அது ரொம்ப ஜாலி. நான் காலையில் மெசேஜில் சொல்லிட்டேன் அது ரொம்ப ஜாலி. அதுக்கப்புறம் அந்த ஆண்கள் கூடுகை தான் ரொம்ப நாள் இருந்தது. இப்போ ஆண்கள் கூடுகை ரொம்ப சிறப்பாகிடுச்சு. இதில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தூத்துக்குடி மறை மாவட்டம் தான். தூத்துக்குடி நாசை திருமணத்தில் ஆண்கள் கூடுகை ஒரு நாள் போடுவாங்க. 3000 பேர் கலந்து கொள்வாங்க. எத்தனை பேர்? 3000 பேர். ரொம்ப சிறப்பாக இருக்கும். தூத்துக்குடி டைசிஸில் மட்டும்தான். அந்த டைசிஸ் மாதிரி எந்த 24 பேராங்களில் தூத்துக்குடி மாதிரி இந்த ஆண்கள் கூடுகை இருக்காது. நான் திருநெல்வேலி திருமண்டலம், எனக்கு ஆர்டினேஷன். ஆனால் வாழ்கிறது சென்னை பேராயம். சென்னை பேராயத்து ஆயர்களோடு தான் நிறைய தொடர்பு இருக்கும். ஆனால் இங்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஆர்டினேஷன். நீங்கள் திருநெல்வேலிக்கு போயிருங்கன்ட்டாங்க. அதனால் நான் திருநெல்வேலியில் போய் ஆர்டினேஷன் கேட்டேன், தந்துட்டாங்க. அங்கே இருக்க பிஷப் கிறிஸ்தாஸ் ஐயா. பொதுவாக இந்த ஆண்கள் கூடுகை தூத்துக்குடி மறை மாவட்டம் ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். ஆண்கள் கூடுகை அடுத்த வருஷம் ஆண்கள் கூடுகைக்கு இப்போவே நீங்கள் கேட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு. பொதுவாக அந்த ஆண்கள் கூடுகை இப்போ ரொம்ப ரேர். அது நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஓரளவுக்கு காலையில் வந்து அத்தனை பேரில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்தீங்கன்னா அதில் 90 விழுக்காடு 9 விழுக்காடு மக்கள் இங்கே இருக்கீங்க. உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு கப்பு ஷோகேஸில் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. மெருகூட்டப்பட்டு ரொம்ப ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. எல்லோரும் அதை வேடிக்கையாக பார்த்துக்கிட்டே போனாங்க. அந்த கப்பை வேடிக்கையாக பார்க்க ஒருத்தர் போய் கேட்டார், ஐயா இந்த கப்பு உனக்கு எப்படி இவ்வளோ வாழ்வு? அதை அம்பா கேட்குற, ஒழுங்காக பூமிக்கு அடியில் இருந்தேன், எத்தனை பேரோ மிதிச்சுட்டு போனான் கண்டுக்கல. நான் அது வாட்டில் இருந்தேன், நான் அப்படியே இருந்தேன். இதில் ஒருத்தன் வந்தான், மம்பட்டி எடுத்துகிட்டு வந்தான், வெட்டினேடோ என்னை வெட்டுறானடப்பா, அருவா வச்சு வெட்டினா எப்படி இருக்கும்? அருவா வச்சு வெட்டினா. அந்த கடந்த நாட்கள் நம்முடைய அருமையான அருமைப்பு சகோதரர் யானை வர்ற மாதிரி இருக்காம்பாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டின பிறகு எத்தனை பேர் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களோ தெரில. இப்படி சிதைக்கப்பட்ட நிலைமையில் என்னை ஆக்கிட்டாங்க. இப்படி வெட்டுறானேன்னு நினச்சேன். வெட்டினவன் என்ன பண்ணான், திடீர்னு ஒரு சட்டியில் என்னையை போட்டான்.
போட்டவன் தலையில் தூக்கி வச்சுட்டு சுமந்தான். ஆஹா, எத்தனை பேர் மிதிச்சாங்க. இப்போ என்ன ஆகிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, சுமக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சுமந்த என்னை கொண்டு போனார், கொஞ்சம் தூரம் கொண்டு போனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சந்தோஷமாக இருந்தேன். நான் கொஞ்ச நேரத்தில் போன உடனே என்னை தூக்கி பொத்துன்னு கீழே எறிஞ்சிட்டாரு. இதுக்கு அந்த வாழ்வே பரவாயில்லன்னு இருந்தேன். திரும்பவும் தரைக்கு வந்துட்டேன். திரும்பவும் தரைக்கு வந்து 2 நாள் வந்தார். தண்ணி தொளிச்சார் என் மேலே. தையா தக்கான்னு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாவது ஒழுங்கு அங்கேயே இருந்திருக்கலாம். திடீர்னு தூக்குறான்னு பார்த்தேன், திடீர்னு தண்ணி ஊற்றி மிதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு பார்த்தேன், திடீர்னு தையா தக்கான்னு என்னை ஆரம்பிச்சிட்டானே. இப்படி நினச்சி என்னை ஒரு தண்ணியும் என்னையும் சேர்த்து ஒரு குழுகுழுன்னு ஆக்கி ஒரு உருண்டை வடிவுக்கு கொண்டு போனான். கொண்டு போய் ஒரு ரோரில் கொண்டு போய் வச்சான். எரேமியா 18ஆம் அதிகாரம். ரோரில் கொண்டு போய் வைக்கிறான். ரோரில் கொண்டு போய் வச்சோடனே என்னை ஒரு சைஸுக்கு ஆக்கிட்டான். ஆகா, சைஸாக இருக்கேன்னு பார்த்தேன். திரும்ப என்னை நெருப்பில் போட்டுட்டான். என்ன வேதனை! நெருப்பில் போட்ட பிறகு திரும்ப அதை எடுத்து 2-3 நாட்கள் கழித்து என்னை குளிர வைத்து எனக்கு ஒரு பெயிண்ட் பூசி எனக்கு வர்ணம் பூசினான். இப்போ கொண்டே அலங்காரமாக வச்சுட்டான். எல்லோரும் வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டேன்னு சொல்லிச்சான். இதுதான் மனிதனும். அம்மா வீட்டில் கருவறையில் இருக்கிறோம். ஒரு சினிமாக்காரன் சொல்கிறான், என்னைய உட்காரவே வச்சு என் நடக்க விடலையே, இருட்டுக்குள்ளே இருந்தேனே, வெளிச்சமே இல்லையே, எவ்வளோ மோசமாக இருந்தேன். ஒரு சினிமாக்காரன் காமெடியில் சொல்கிறார், இந்த கருவறை எப்படிப்பட்ட கருவறையில் இருந்தேன், எவ்வளோ மோசமான வாழ்வு எனக்கு. ஆனால் அந்த வாழ்வு முடித்த எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வு. இது ஆண்டோடைய ஏற்பாடு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறாரு, தாயின் கருவில் உருவாகும் முன்னே, நான் தாயின் கருவில் வெளிப்படும் முன்னே. ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என் தாயின் கருவில் உற்பத்தி ஆகும் முன்னே, ப்ரொடக்ட் ஆகும் முன்னே நீர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருந்தீங்க. என்னுடைய ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. அதை சொல்லி பார்த்தா ஸ்கேன் கண்டுபிடிச்சாங்க. தாயின் கருவிலே கடவுளே கண்டுபிடிக்கானா, அப்போ அதை ஏதோ பார்க்கலாம் போது தான் ஸ்கேன் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சான். சயின்ஸுக்கு எல்லாமே பேக்ரவுண்டு பைபிள் தான், முடிவு பைபிள் தான், நம்ம வச்சுருக்க பைபிள் தான். பைபிளில் வந்து கடைசி முடியாத பட்சத்தில் பார்க்குறப்போ அது ஒரு இடத்துல ஒரு விடை சொல்லப்பட்டிருக்கும், வேதாகமம். அதுதான் வேதாகமம். என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். சங்கீதம் 119 105 சொல்கிறார், அது எனக்கு லைட்டு தீபம். வேதம் வந்து எப்போயுமே நம்ம வழி நடத்தும் வேதம். அந்த வேதம் எப்பொழுதுமே நம்ம உயர்த்தும் வேதம். அந்த வேதத்தின்படி நடக்கிறப்போ சில காலங்கள் கஷ்டம், சில காலங்கள் வேதனை. ஆனால் அந்த வேதனையில் நடக்கிறப்போ விஎஸ் சஸ்திரியாவை மெசேஜ் சொன்னேன். ஐயா அவர் வெளியே தான் எம்ஜிஆரை வச்சுருக்காரு, செல்லில் வேதனை ஆசிரியாக வச்சுருக்காரு. நீங்கள் தானே காட்டினீங்க வேதனை ஆசிரியா படத்தை. வெளியிலே எம்ஜிஆரை வச்சுருக்காரு உலகத்தோடைய ஏமாத்துறதுக்கு. ஆனால் உள்ள என்ன வச்சுருக்கிறாரு, விஎஸ் சஸ்திரியா வச்சுருக்கா. அவங்க ஊருக்காரன் அவர் தாங்க இந்தியா மண்ணின் முதல் மிஷனரி. இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களால் காஸ்பல் சொல்லலாம். வெள்ளைக்காரன் என்ன சொன்னார், வந்தப்பா காஸ்பல் சொன்னேன், இடத்த காலி பண்ணு, இனிமே எங்களை அடிமைப்படுத்தாத, நாங்கள் எங்களை பார்த்துக்குவோம். சொல்லிட்டேல காஸ்பல், வேலை முடிஞ்சிச்சு. சொல்ல வேண்டியது அனுப்புன, சொல்லிட்டேன், இனிமேல் கிளம்பிடு, இங்கே இருக்காதன்ட்ட. அதை சொன்னவர் தான் ஐயா சொன்னாங்க. இன்னொருத்தர் கூட வெள்ளான் விலை ஐயா பேசினாங்க. அவங்க ஜியா நகர் சர்ச்சு, நீங்கள் எந்த சர்ச்சில் பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் வெள்ளான் விலையில் உள்ளே இருக்க ஐயா வேதநாயகம் சரியா சர்ச்சில் பேசுகிறேன்னு. இப்போ காலேஜெலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த சர்ச்சில் இருந்து. பொதுவாக இது மலையின் மேல் இருக்கும் பட்டணம். எப்படி இருக்கிறாருன்னா அவர், நீங்கள் ஐஎம்எஸ் என்எம்எஸ் எந்த பணித்தளங்கள் இந்தியாவில் ஐஎம்எஸ்ல 38 மாநிலங்களில் ஐஎம்எஸ் இருக்குது, 24 மாநிலங்களில் என்எம்எஸ் இருக்குது. எந்த பணித்தளத்துக்கும் அவங்களுடைய இடத்துக்கு போனீங்கன்னா அவருடைய ஃபோட்டோ முதல்ல வச்சுருப்பாங்க. அவர் செல்லில் வச்சுருக்க அதே ஃபோட்டோ இருக்கும். இதுதான் மலையில் மேல் இருக்கும் பட்டணம். ஒருவேளை நீங்கள் நானும் மலையில் மேல் இருக்கும் பட்டணமாய் மாற வேண்டும். மலையில் இருக்க பட்டணம் என்னது எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய குளத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கொடைக்கானல் தெரியும், அழகாக தெரியும். போடி பக்கத்தில் வந்தீங்கன்னா அந்த மூணாறு தெரியும், லைட்டு. அதே மாதிரி நீங்கள் நானும் இந்த தூய ஆவியினுடைய திருச்சபையில் சாலி கிராமத்தில் இருந்தாலும் நீங்கள் நானும் பிறருக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் மாற வேண்டும். அதுதான் ஆண்டோடைய காலை. ஒரு பிரகாசிக்கிற ஒளி நம்மை ஆண்டவர் மாற்றும் ஆண்டவர். அந்த பிரகாசிக்கிற ஒளிக்கு நீங்கள் நானும்
எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு ஒரு மனிதர் சர்ச்சுக்குள்ளே வந்தார். நம்ம சர்ச்சில் அந்த மெழுகுவர்த்தி எழுதுகிற ஸ்டாண்டை பார்த்தேன். ஒரு ஓரமாக இருந்தது, எங்கேயோ பார்த்தேன் ஒரு இடத்துல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே. இது பொதுவாக ஆர்சி சர்ச்சில் முன்னால் வச்சுருப்பாங்க, ஒரு சில சர்ச்சு முன்னால் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு போயிடுவார், அடுத்தவர் மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வர்றார். தீப்பெட்டி கொண்டு வர மாட்டார். ஐயோ தீப்பெட்டி கொண்டு வரலன்னு கவலைப்படுவாரா? கவலைப்பட மாட்டார். ஏன்னா உள்ளூர் மெழுகுவர்த்தி என்ன பண்ணுது? எரிஞ்சிட்ருக்கு. அதை கையில் காட்டினோன்னே நாங்கள் அடுத்த மெழுகுவர்த்தி பிடிச்சிடும். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நாம் உலகிற்கு ஒளி, நீங்களே அந்த ஒளி. அதுதான் மத்தேயு 13:14. யூ ஆர் ஏ சால்ட் ஆன் த வேர்ல்ட், லைட் ஆன் த வேர்ல்ட். நீங்கள் உலகிற்கு உப்பு, ஒளி. மத்தேயு 13:14. உப்பு எப்படிங்க வாழ ஒளியாவது லைட்டு வெளிச்சம் கொடுக்கும், உப்புக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? உப்பால் சாரமேற்றப்பட வேண்டும், கொலோசியரில் சொல்கிறார். நாம் உப்பால் சாரமேற்றப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த தயிர் சாதத்தில் உப்பை போட்டு கரெக்டாக சாப்பிட்டா எந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களோ தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் உப்பு போடலைன்னா, உப்பை கொஞ்சம் அதிகம் போட்டுட்டீங்கன்னா, இதுதான் நம்ம. இந்த உலகத்திற்கு நம்ம எப்படி இருக்கணும்? உப்பு. எந்த அளவுக்கு வேலை செய்யணுமோ, குருவானவர் திருச்சபையில் எந்த அளவுக்கு வேலை செய்யணும் அந்த அளவுக்கு தான் வேலை செய்யணும். அதுக்கு மேலே திருச்சபையோட டச்சிங் வைக்கக்கூடாது. அதுக்கு தான் நிறைய குருவானவர் வீட்டுக்குள்ளே யாரையும் கூப்பிட்றதில்ல. ஒரு சில கெயிட்டுக்கு வெளியே விட்டுருவாங்க, ஒரு சில சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, லிமிட் அதோடு வச்சுக்கிடுவாங்க. அந்த 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 லெவல், அந்த லெவல். அப்போ தான் அந்த மினிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ஒரு சில குருவானவர் இருக்காங்க, நெயில் பாலிஷ் கேட்பாங்க, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செக்ரட்டரி ட்ரெஸ்னால் அடுத்து செக்ரட்டரி ட்ரெஸ்ஸர் அவனும் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்துட்டு ஐயர் போகிற அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவான். அடுத்த நாள் வாட்ஸ்அப்பில் போட்டுருவான், ஐயர் என்னைக்கு போகிறாரோ போகிற என்ன இவர் வேலையை முடிஞ்சு போச்சுன்னு. ஒரு ஐயர் ஒரு ஊரில் வந்தார். அந்த ட்ரெஷரர் கையில் பணத்தை வச்சுருந்தார். பணத்தை வச்சுருக்காரோ அந்தோன்னு ஐயர் கேட்டாரோ என்னென்னு எனக்கு தெரியல, அது தெரியாது, இது உண்மையானு தெரியல. அவர் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு தெரியல. 2 பேருக்கும் சண்டை. தலைவர்கிட்ட போனார், பணத்தை பேங்கில் போடலை, அதனால் இவர் களவாடுறார், கையாடுறான்னு ஒரு ரிப்போர்ட்டு. கமிட்டி டிஸார்டர்டு. பிதா குமாரன் பரிசுத்தவான் இந்த கமிட்டியை நான் கலைக்கிறேன்னு அங்கன்னு சொல்லிட்டார். எங்கேருந்து கலைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரமே கிடையாது. அந்த 3 வருஷம் ஆனால் தான் ஆட்சி மன்ற குழுவை கலைக்க முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது, மக்களால் மட்டும் தான் கலைக்க முடியும். அதிகாரம் ஐயருக்கு கிடையாது, பிஷப்புக்கு கிடையாது. அது அவங்க கையில் எடுத்துக்கிற தண்டாயுதம். பிறகு அவர் அட்வைசரி கமிட்டி போட்டாங்க. பிறகு அவர் ஒரு கமிட்டியை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த ட்ரெஷரர் 6 மாதமாக பணம் கட்டலை பேங்கில். 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்தது. நல்ல ஐயர், சூப்பர் ஐயர்னு சொன்னால் எல்லாம் நல்லா சூப்பராக போய்கிட்டு இருந்தது. நானும் அந்த ஐயருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ராணி ஏரமா மாதிரி எனக்கும் அவர் ஒரு ஃப்ரெண்டு. ராணி ஏரமாவோட ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு அவர். எல்லா ஐயரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எனக்கும் என்னடா இப்படி போறியன்னு நினச்சிக்கிட்டே போனேன். போகிறாருன்னு தெரிஞ்சுது, போட்டு கொடுத்தான். ஏய் பணம் கட்டலை 15 லட்ச ரூபா கையாடலன்னு போட்டு கொடுத்துட்டான். யாரா? எவனை கையில் வச்சுருந்தான் அவனே போட்டு கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குது? ட்ரெஷரரு 15 லட்சத்துக்கு நீங்கள் ட்ரெஷரரா? 15 லட்சத்துக்கு சீட்டு வச்சுருக்காரு, பில்லு வச்சுருக்காரு, அதனால் கையாடலைங்கிறார். நாங்கள் என்ன கேட்குறோம்? கையாடலோ இல்லையோ 6 மாதம் அவன் அக்கௌண்ட்டில் பணம் போடலை, யாருடைய தவறு? நீ அங்கே என்ன பண்ண? அதாவது ஒரு ஐயரை அவ்வளோ ஒரு கேள்வி கேட்டாங்களா? நானும் அதே தான் அவரை கேட்டேன். நீ என்ன பண்ண? உன் டியூட்டி என்ன? நானும் செக்ரட்டரியாக 30 வருஷம் இருந்திருக்கிறேன். எனக்கு அப்புறம் நான் கப்பர் ஆனவுடனே என் மனைவி செக்ரட்டரி ஆனாங்க. என் கப்பர் ஆறி 4 வருஷத்தில் நான் ஆர்டினேஷன் வாங்கிட்டேன். அப்புறம் என் மனைவிக்கு வேண்டாம், வந்துட்டு நம்ம வெளியே இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம், உயர்வான இடத்துக்கு, இன்னும் இந்த வேலை வேண்டாம் நமக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ட்ரெஷருடைய செக்ரட்டரி வேலை என்ன? ஐயர் சொல்வதை கேட்டு வேலை செய்யறதுக்கு, அவர்களுக்கு உதவி. அதுக்கு தான் ஆஃபீஸ் பேரர்ஸ். எது இன்றைக்கி 90 விழுக்காடு எப்படி இருக்கிறோம்? ட்ரெஷர் செக்ரட்டரி நாங்கள் சொன்னதாக கேளுங்க. அதில் தப்பு பண்ணால் கேட்கணும் அவசியம் இல்லை. நம்ம கரெக்டாக இருந்துக்கிட வேண்டியதானே. அவங்களுக்கு தான் சம்பளம், நமக்கு சம்பளம் இல்லை, ஹானரி. நமக்கு என்ன இல்லை?
நியாயமாக அந்த காசு எண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக. டீ கூட குடிக்க அவங்களுக்கு உரிமை இல்லை அதில். அதுதான் உண்மை. இதுக்கு மேலே நம்ம டீ குடிக்கிறோம், பிரியாணி சாப்பிட்றோம். ஒரு சிலர் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க காணிக்கன்ற மெயின். டீயும் குடிக்கும், வடையும் சாப்பிட்றோம். இது நானே சாப்பிட்ருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன். டோட்டலாக தப்பு அது. என் காசை கொடுத்தா நான் என்ன பண்ணணும்? இந்த காணிக்கை தொடர்றதுக்கு செக்ரட்டரிக்கோ ட்ரெஷரருக்கோ ஆட்சி மன்ற குழுக்கோ சர்ச்சை கட்டினவருக்கோ உரிமை கிடையாது. உரிமை கிடையாது. இது இப்படி அப்படியே எங்கே போனோம்? 5559 ரூபா 12 காசு, 5550 ரூபா 12 காசு பேங்க்கு போயிடணும். அதுக்கப்புறம் டீயை கொடுக்கணும், 1000 மாட்டை கையெழுத்து வாங்கி தான் டீ கொடுக்கணும், பேங்க்லேருந்து ட்ராப் பண்ணி தான் கொடுக்கணும். இதுதான் சட்டம். நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில் பில்டிங், அதுங்க நம்ம பில்டிங் பண்ணுங்கிறோம். அவங்க எல்சிஎஃப்ங்கிறாங்க, லோக்கல் சர்ச் ஃபண்டு. ஒரு பெரிய கணிகை கொண்டு போயிடுவான் அங்கே. அந்த மெஞ்ஞானபுரம் ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் மெஞ்ஞானபுரம்னார், ஒருத்தர் மூக்கு பொறியினார். இங்கே அந்த எல்சிஎஃப்போட அட்டகாசம் ரொம்ப பெருசாக இருக்கும். கையில் காசு இருக்க, கோடிக்கணக்கான ரூபா கையில் வச்சுருப்பாங்க. மெஞ்ஞானபுரத்துக்காரங்க 5 கோடி 6 கோடி கையில் வச்சுருக்காங்க எல்சிஎஃப். எது? அவங்க ஐயர் இது கண்ட்ரோல் இல்லைன்னுவாங்க. ஆனால் டோட்டலாக தவறு. ஒரே பொண்ணாக இருக்கணும். அந்த இதனை எல்சிஎஃப்பை கொண்டு வந்த என்ன ராணி செய்கிறவள் தான். ஏன்னா நம்ம கொண்டு போயிட்டு ஒரு சர்ச்சு 1.5 கோடியில் ரெனோவேஷன், 4 கோடி இருக்குது. பிஷப்ட்ட போய் கேட்குறாங்க, தர முடியாது போன்ட்டார். கமிட்டியில் தீர்மானம் போட்டாங்க, எடுக்கக்கூடாது, எடுத்தவன் அங்கேயே ஊற்றுருவான்ட்டார் ஐயரை. இப்போ அவன் சேர்த்து வச்ச பணத்தை என்ன பண்ண முடியல? அவன் சர்ச்சுக்கு நீ கலெக்ஷன் பண்ணி பண்ணுன்ட்டார். அப்போ லோக்கல் சர்ச் பண்ணுன்னா யார்கிட்ட கேட்க வேண்டாம். இதுக்கு தான் ராணி சேர்வாள் கொண்டு வந்தாங்க. அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? பில்டிங் பண்ணிட்டு 2 காணிக்க, 2வது காணிக்க கட்டட வளர்ச்சி நிதி, கட்டட தேவை வச்சுக்கிறோம். அவங்க பண்ண தப்புக்கு தான் இது 2வது இதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்முடைய திருச்சபை மக்களாகிய ஆண்களை கத்தினாக நீங்கள் நானும் தாயின் கருவிலிருந்து ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்த ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? இறைமையா 1:5 சொல்கிறாரு, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன்னு. சங்கீதத்தில் சொல்கிறாரு. அதே சொன்ன தாவீதையா சங்கீதம் 27 சொல்கிறார், நீ வாரிய லைட், நீர் எனக்கு வெளிச்சம், ரட்சிப்பு மாணவர், யூ ஆர் ஏ சேவியர். நீங்கள் என் கூட இருக்குமா நான் யாருக்கு பயப்படணும்? டு நாட் அஃப்ரைட் another person. நான் யாருக்கு பயப்படணும்? தீங்கு நாளில் கூடார மறைவிலே மறைத்து 5 சொல்கிறார், எனக்கு எப்போ கஷ்டம் வருதோ அவர் என்ன பண்ணுறாரு? கோழி தன் சிறகுகளை சேர்ப்பது போல எனக்கு கூடார மறைவில் அவர் என்ன பண்ணுறாரு? மறைத்து வைக்கும் ஆண்டவர். அவருடைய லைஃப் இந்த சங்கீதம் அவருடைய ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் ஒரு நெட்டில் டவுன்லோட் பண்ணியோ இல்லை ஒரு பாட்டு வடிவாவோ அவர் எழுதலை. கடவுள் செய்ததை அப்படியே அவர், ஆண்டவர் தனக்கு செய்ததை அப்படியே அவர் சொல்கிறார். ப்ராக்டிக்கலாக அவர் உணர்ந்ததை எழுதுகிறார். நீங்கள் தான் எனக்கு வெளிச்சம். அதை தான் சங்கீதம் 51 சொல்கிறார், உம்முடைய பரிசுத்தாவியை நிலத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும். நான் தப்பு பண்ணிட்டேன், அது உண்மைதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் தூயாவுடைய மகிமை என்று எடுத்துடாதீங்க. என்னை பார்த்தேன்னா ஐயோ மோசமானவன் என்ன பண்ணக்கூடாது? திருப்பக்கூடாது. இப்போ ஏதோ ட்ரெஷரர் வராரு, காசை திருடிட்டாரு, நம்ம டிஸ்சால்வ் பண்ணி அனுப்பிட்டோம். அடுத்து கோயிலுக்கு வரப்போ என்ன பண்ணுவோம்? திருடிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ல. இதேமாதிரி அதான் கேட்குறா தாவீது, இப்படி சொல்லாதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போது தப்பு பண்ணவங்கள பார்த்தா ஐயோ ஏதோ அவருடைய முடியாமல் நிமித்தம் என்ன பண்ணார்? நாங்கள் ஒரு பிசிசிஐன்னு ஒரு திருச்சபையில் இருந்தோம் ஆரம்ப காலங்களில். ஒரு நல்லவர்னு காணிக்கை அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் ஒரு அயன் பண்ணுற கடை வச்சுருந்தார். அந்த நாளில் 4 லட்ச ரூபாயோ 40,000 ரூபாயோ சாப்பிட்டார். மாட்டினார். அதிலேருந்து கோயிலுக்கும் வரல, அவர் போயிட்டார். அப்படி ஆத்மா என்னாச்சு? அதுதான் அவர் சொல்ல, நீங்கள் என்னைய தள்ளாதீங்க, என்னோடு இருங்க, நான் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற நாளில். அந்த 7வது வசனம் சொல்கிறாரு, நான் எப்போ உங்களுக்கு கூப்பிடுறப்போ சத்தத்தை கேட்டு ரிசீவ் பண்ணுங்க. சத்தத்தை என்னை கூப்பிடுங்க, என்னை கூப்பிடு, நான் சத்தத்தை கேளுங்க, என் முகத்தை பாருங்க. ஒருவேளை நாமும் ஆண்டவர் சிறு வயதிலிருந்து நம்மை அழைத்து வந்திருக்கிற ஆண்டவற்றை நாம் அவர் சத்தத்தை எப்போல்லாம் நம்ம உயர்த்துறோமோ, உலக பிரகாரமோ நல்லவன் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறிய கடவன்.
ஒருத்தர் எரிஞ்சாங்களா? வேதபாரகர் எரியல, பரிசேயரும் எரியல. யாருமே எரிய முடியாது. யாருமே நல்லவன் கிடையாது. எத்தனை மெசேஜ் ஒரு நாளைக்கு கொடுத்தாலும், எத்தனை சட்டத்திட்டங்களோடு பேசினாலும் நல்லவனா என்பது ஆண்டவர் தான் சொல்லணும். எப்படி நல்ல, ஆனால் அப்பப்போ நம்ம அதுதான் பாவம் மன்னிப்பு நிச்சயம். பரமபிதாவே உமக்கு விரோதமாக எங்கள் அயலவருக்கு விரோதமாக பாவம் செய்தென்று அறிக்கையிடும், ஒளியில் நடாமல் எழில் வந்தோம் என்ன நம்ம எப்போ கம்மியன் வாங்கும்னா சொல்லணும். உடனே 1000 மன்னிப்பு ஜெபத்தை சொல்லுவார் பின்னால். அடுத்து நேற்று அதான் மெசேஜ், 1000 மன்னிப்பு சொல்லலாம். இவங்களை எதனா நீ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறாய், நான் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன். யோவான் 20:23. யார் பாவத்தை நீ மன்னிக்கிற, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன். அப்போ நான் பாவம் மன்னிப்பு நிச்சயம். அதான் ஒரு அழகாக ஒரு இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர் சொல்வார், எனக்கு நெருங்கிய நண்பர், நீங்கள் என்னப்பா ஜாலிப்பா, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை விட்டு அட்டூழியம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை முட்டி போட்டோன்னு என்ன கிடைக்கு? பாவம் மன்னிப்பு கிடைச்ச போகுது. பண்ணுறதெல்லாம் அட்டூழியம், அந்த பாடி சர்வீஸில் பரலோகத்துக்கு போயிட்டாருங்க. என்னப்பா இது கதை சொல்கிறார். உண்மை தானே? உண்மையா இல்லையா? அப்போ நாம் எந்த மனிதனும் பாவம் இல்லாத மனிதன் இல்லை. யாராக இருந்தாலும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர்கிட்ட தினமும் காலையிலையும் சொல்லணும், ராத்திரியும் சொல்லணும், மதியம் சொல்லணும். ஏதோ தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு மேலே தவறு செய்யலைன்னா நான் யார் மாதிரியானா ஜீசஸ் ஆகிடுவேன், பவுலடிகள் ஆகிடுவேன். பவுலடிகளாட்ட என்ன நடப்பேன், நான் ரோட்டில் நடக்க முடியாது. அவ்வளோ வைஃபை என் மனமே இருமாப்படைந்து செத்து போவேன். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர். அதுதான் சார்லஸ் பெர்ஜனுங்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் நின்ன இடத்துல அப்படி ஹீலிங். அவர்கிட்ட என்னை மாதிரி ஒரு கத்துக்குட்டி ஒரு பிரசங்கியார் போனார். அப்போ மனம் மாறிட்டேங்க, நான் தப்பு பண்ணுறதில்ல, நல்லவன் ஆகிட்டேன், மனம் மாறிட்டேன், நல்லவாயிட்டேன்னு சொன்னாராம் சார்லஸ் பெர்ஜன்ட்ட. சார்லஸ் பெர்ஜன் அப்படியே நல்லது, ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாராம். திரும்ப திரும்ப பார்க்குறப்பெல்லாம் இதை சொன்னாராம். அவரும் மனுஷன் தானே, டென்ஷன் ஆகிட்டான் ஒரு நாள். சரி நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு டிஃபனுக்கு வான்னு கூப்பிட்டு போயிட்டார். பயரமாக வீட்டில் கூட்டிக்கொண்டே நல்லா தோசை, மீன் குழம்புலாம், சூப்பர் மீன் குழம்புலாம் கொடுத்தாங்க. இதேமாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். டேபிளில் மீன் குழம்பு இருக்குது, தோசை இருக்குது, வடை இருக்குது, கேசரி இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது. திரும்பவும் சொன்னார், இதேமாதிரி நான் பரிசுத்தவனம் ஆகிட்டேன், நல்ல ஆகிட்டேன்னு போனவர் சொன்னாராம். டைனிங் டேபிள் இப்படி உட்காந்துருக்கார் சார்லஸ் பெர்ஜன், இவர் இப்படி இருக்கார். பேசிக்கிட்டே இருக்கிறப்போ சார்லஸ் பெர்ஜன் என்ன பண்ணார், டம்ளர் தண்ணி எடுத்தார், டப்புனு மூஞ்சில் ஊற்றிட்டார். யார் மூஞ்சில்? நல்லவன் ஆகிட்டேன், மனம் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னவன்ட்ட மூஞ்சில் திடீர்னு தண்ணி ஊற்றுனா என்னங்க ஆகும்? வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நான் என்ன செய்வேன், நீங்கள் என்ன செய்வீங்க? நமக்கு ஊரில் இல்லாத எல்லா வார்த்தையும் கடக்கடன்னு வரும். வருமா வராதா? வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டார். சார்லஸ் பெர்ஜன் பெரிய ஆள், டாக்டர் டிஜே தினகரன் மாதிரி உலக அளவில் தெரிந்தவர். அமைதியாக இருந்தார். ஒரு வழியாக ஒரு 10 நிமிஷம் திட்டி ஒரு மாதிரி சாப்பிட்டானோடனே சொன்னார், எதுக்கு ஊற்றுனேன்னா நல்லவன் ஆகிட்டேன்னு சொல்ல, உனக்குள்ளே சாத்தான் இருக்கானா போயிட்டான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ சாத்தான் அடி வயிற்றில் தூக்கிட்டு இருக்கோம், இப்போ வெளியே வந்துட்டான். அடி வயிற்றில் தூக்கிட்டு இருக்கோம், எங்கே வந்துட்டா? இதற்கு தான் செக் பண்ணேன்னார். இதுதான் மனிதன். அப்போ இதில் யாருமே என்ன பண்ண முடியாது, நான் நல்லவன்னு சொல்லவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அப்போ ஆண்டுடைய சத்தம் என்பது நாம் நல்லவன் இல்லை, இந்த உலகத்திற்கு நல்ல ஒளியாய் உப்பாய் காணப்படுகிறோமா? எப்படி அந்த கேண்டில் ஆனது திருச்சபையில் வச்சு பொருத்தணும்னு அந்த கேண்டில் அடுத்த கேண்டிலுக்கு வாழ்வு கொடுக்கு, அதே மாதிரி திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு லைஃப் கொடுக்குறோமா? மற்றவர்களுக்கு லைஃப் கொடுக்குறோமா? இது இந்த தாட் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம திருச்சபையுடைய தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், சால்ட் அண்ட் த லைட். நாம் எப்படிப்பட்ட ஒரு ஒளியாய் காணப்படுகிறோம்? அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, பிரியமான பிள்ளைகளே, டியர் சில்ட்ரன் சொல்கிறார், நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள், மை டியர் சில்ட்ரன், நீங்கள் சுகந்த வாசனையாய் மாற வேண்டும். சுகந்த வாசனையாய் இந்த உலகத்திற்கு மாற வேண்டும். எப்படி இதில் யாராவது ஜவ்வாது பவுடர் போட்டு வந்தீங்கன்னா எப்படி வாசனை அடிக்கும்? நீங்கள் சுகந்த வாசனையாய் இந்த உலகத்திற்கு மாற வேண்டுங்கிறார். வாசனைனா, ஒருத்தர் பஸ்ஸில் போனார், வாசனை வந்துச்சு. அந்த டிரைவர் கண்டக்டர் பல நாள் பார்த்தாங்க. ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, என்னடா எப்போ வந்தாலும் ஒரு வாசனை அவன் மேலே குடுகுடுன்னு வருதே, எப்படா அதுன்னாரா? அது ஒன்றும் இல்லையா, ஒரு செண்டு கம்மலில் வேலை பார்க்குறேன், காலையில் போகிறப்போ சாயங்காலம் வரப்போ அந்த வாசனை என் மேலே வருதுன்னாரா? இப்போ கோயிலுக்குள்ளே அந்த லைட்டை போல் நீங்களாலும் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற நீங்களான்னு என்ன பண்ணோம்,
ஒரு செண்டு கம்பனில் வேலை பார்த்தோம்னா சுகந்த வாசனையாய் மாற வேண்டும். அந்த சுகந்த வாசனையாய் நான் எப்படி மாற முடியும்? யோவான் 12ஆம் அதிகாரத்தில் மரியாள் இயேசுவின் பாதத்தில் போனாங்க, அழுதாங்க, முடியால் தொடச்சாங்க, பரிமள தைலம் ஊற்றுனாங்க. அங்கே இருக்கவெல்லாம் சொன்னால் இது நல்ல விலைக்கு விற்றுருக்கலாமே, இந்த கிறுக்கு பொம்பளைங்க கொண்டாந்து இயேசு காலில் கொண்டு போய் ஊற்றுறால முட்டாளுன்னு திட்டினாங்க. அவன் சொன்னான், இல்லை இல்லை, என் மேல் வைத்திருக்கும் அன்பின் நிமித்தம், நான் அவளுக்கு கொடுத்திருக்கும் வாழ்வின் நிமித்தம், விடுதலை நிமித்தம். அவள் பாவியான பெண், இந்த உலகம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என் சகோதரியாக, என் மகளாக அவளை நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால் அவள் என்மேல் இவ்வளோ பாசம் வச்சிருக்கா. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம்? கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தோமா? நான் என்னைய சொல்லப்போனால் சோறு இல்லை சாப்பிட, போட ட்ரெஸ் இல்லை, இருக்க வீடு இல்லை, விவசாயம் பண்ண இடம் இல்லை, எதுவுமே இந்த உலகத்தில் சொந்தம் இல்லை. சொந்தம் இல்லாத எனக்கு இன்னைக்கு உலகத்தில் ஐயருக்கு எவ்வளோ அங்கே இருக்குது, அதை விட அதிகமாக இங்கே இருக்கு. எனக்கு இருக்குது விதவிதமான கார்கள் இருக்குது, ட்ராவல், எங்கே போனாலும் என்னை வரவேற்க ஆட்கள் இருக்காங்க சுகந்த வாசனையாய். அப்போ நான் ஆண்டவருக்கு எந்த விலக்கு ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்த எங்களுக்கு, டிஎஸ் ஃபேமிலிங்கிற 4 சகோதரர்களுக்கு இன்றைக்கி மலையின் மேல் இருக்கும் பட்டணமாய் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார்னா, ஆண்டவருக்கு நாங்கள் சுகந்த வாசனையாய் மாற வேண்டும். அப்படி அந்த சுகந்த வாசனை எங்கே போனாலும் மனம் தரும் வாசனையாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட காலிங்க்கு ஆண்டவர் உங்களை நியமிக்கிறார். இப்படிப்பட்ட காலிங் எப்படின்னா, ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க ஜனாதிபதி, எப்படியா நீ பிரதம ஜனாதிபதி ஆனன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, ஒரு நாள் குதிரையில் ஒரு நதியை தாண்ட போனேன், நதி -23 டிகிரி, தண்ணி ஐஸ் ஆயிடுச்சு. அந்த தண்ணியில் சால்ட் இருந்ததால் அது ஐஸ் ஆகலை. அந்த பனிமழை பெய்து கொண்டிருக்கு. யூரோப், டாப் ஆஃப் ஹீரோஸ் போனீங்கன்னா, அந்த சுவிஸ்க்கு மேலே நான் போயிருக்கேன். வெள்ளை வெள்ளையாக அந்த நான் காலண்டரில் அன்னைக்கு பார்த்தேன். என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஃப்ராடு போலுக்கு ஏதோ ஆர்டிஸ்ட் வரைஞ்சிக்கிட்டான்னு. ஆனால் இயற்கையாகவே பனிமழை அப்படி பெய்யுது. அது இயற்கையாக இருக்கிறது அப்படியே போட்டிருக்காங்க. ஒரு 35 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டில் ட்ரெயின் போகுது, 35 கிலோமீட்டர்ஸ் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே. மேலே மலையை குறைஞ்சி போது மலைக்கு மேலே இருக்கிற மரம்லாம் அப்படியே இருக்குது. மரத்தை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. 35 கிலோமீட்டர் பிளெயினில் ஹில்ஸில் போகுது. அங்கங்கே அந்த பனி, அந்த ரயில் போகிற தண்டவாளத்தில் பனி உறைஞ்சி கிடக்கு. எடுத்துகிட்டு ஓட்டுறாங்க. மேலே பனி அப்படியே ஊற்றுது, உழுது, தண்ணி மழை பெஞ்ச மாதிரி. 4 ஷொட்டர் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் அந்த பாறை தண்ணி இருந்துச்சான். அதில் அவர் இப்படி நடந்து போகிறப்போ, அந்த ஆற்றுல குதிரையில் தான் போகணும், மனுஷன் போக முடியாது. ஏன்னா ஐஸ் தண்ணி பயங்கரமான -23 டிகிரினா, ஃப்ரிட்ஜில் 0 டிகிரி, அதுக்கு கீழே இருக்குது மைனஸ். அதே மாதிரி இதில் குதிரை மட்டும்தான் போகுமா, வேகமாக போயிடுமா. ஒருவர் லிஃப்ட் கேட்க உட்காந்துருந்தாராம். அண்ணன் மாதிரி தாடி, அது அவர் கருப்பாக இருக்குது, அவருக்கு வெள்ளையாக இருந்தது தாடி. தாடியிலலாம் வெள்ளை பனிப்பொழிவு. வயதானவர் அண்ணன், இன்னொரு அண்ணன் பக்கத்தில் இருக்கார், ஒரு மேலே விழுந்த மாதிரி பனிப்பொழிவு. பனியில் நஞ்சிக்கிட்டுக்கிட்டுன்னு உட்காந்துருக்காரு. ஒருத்தராக குதிரையில் போய்கிட்டே இருக்காங்க. இவர் யாரையும் லிஃப்ட் கேட்கல. ஜார்ஜ் வாஷிங்டன் வர்றப்போ அப்படி பார்க்குறாரு. அவர் நிப்பாட்டி, என்ன உட்காந்துருக்கேங்கிறாரு. ஐயா, தண்ணியை கிடக்கணும், எனக்கு குதிரை இல்லை. உடனே வாங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு போனாராம். அந்த ஆற்றை கடந்து வழியில் ஒரு நல்ல சூடாக ஒரு டீ வாங்கி கொடுத்து, அந்த பெரியவர் வீட்டில் கூட ட்ராப் பண்ணிட்டு, எதுக்கா நீ இவ்வளோ நேரம் அந்த பனியில் உட்காந்துருந்த, எத்தனையோ குதிரை போச்சு, ஹார்ட்ஸ் போச்சு, நீ ஏன் போகலைன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், யோக்கியம் வாரான் செம்பெடுத்து உள்ள வை. போகிறவன் லிஃப்ட்டு கொடுப்பானா என்ன, முகத்தை பார்த்தாலே தெரியுது. இப்படி நேரே பார்க்கவே நான் அங்கே இருக்கேன்னு இப்படி திருப்பிக்கிறான். அவன்கிட்ட போய் நான் எங்கே லிஃப்ட்டு கேட்க, நீங்கள் ஒருவர் தான் நின்று என்னை வினவினீர்கள்னாரா. இதனுடைய எஃபெக்ட் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக மாறினார். ஒருவேளை அதை தான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திர, அந்த 14வது வசனம் சொல்கிறார், நீ நம்ம ஆண்டவருக்கு காத்திருந்தால் மட்டும்தான். காத்திருப்பது என்பது மத்தேயு 25 சொல்கிறார், சிறியவளுக்கு எதை செய்தாயோ
அது எனக்கு செய்தாய். ஆண்டவர் காத்திருக்கோம், ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம், பாஸ்டர் ஆகிட்டோம், திருச்சபையில் ட்ரெஸர் ஆகிட்டோம், செக்ரட்டரி ஆகிட்டோம், கவுன்சில் மெம்பர் ஆகிட்டோம், டைசன் கவுன்சில், இத்தனை சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கோம். இல்லை, ஆண்டவர் பார்க்கல. ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நீ ஏழைக்கு இறங்கிறவனாய் காணப்படுகிறாயா? உன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நீ ஏழைக்கு கொடுக்குறாயா? அந்த எத்தனை ஏழையை நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஈக்குவலாக கொடுக்குறது யாருமே இல்லை. நீங்கள் நிச்சயமாக ஒரு ஏழை பிள்ளையை படிக்க வைப்பீங்க, நிச்சயமாக 10 பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க, கிறிஸ்மஸ் காலத்தில் சர்ச்சில் 10 சேலை வைப்பீங்க, ஆசீர்வாத தட்டு, அதாவது அர்ப்பணம் பண்ணி ஆசீர்வாத தட்டு எடுப்பீங்க பல லட்சத்துக்கு, பிரியாணி போட்டெலாம் 75,000 ரூபாய்க்கு ஏலம் எடுப்பீங்க, பிரியாணி செஞ்சு கொடுப்பீங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. கிறிஸ்தவனுக்கு ஈக்குவலாக கொடுக்குறோம் எவனுமே கிடையாது. கொடுக்குறத பைபிள் சொன்ன மாதிரி வேறு எந்த மதமும் சொல்லலை. கொடுக்கறதுக்கு ஈக்குவலாக கொடுக்க சொல்லி கொடுக்கறது பைபிளுக்கு ஈக்குவலாக என்ன, அது ஆரம்பத்திலே சொல்கிறாரு, நீ 10 ஒன்றை கொடு. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 26ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீ முதலாவது கொண்டாந்து தேவனுக்கு செலுத்துங்கிறாரு. பைபிள் சொல்லுது கொடுன்னு தான் சொல்லுது. எசேக்கியேல் சொல்கிறப்போ 3ல் 1 கொடுங்கிறாரு. நெகேமியா 10:33 நெகேமியா 3ல் 1 கொடுங்கிறாரு. எசேக்கியேல் 45:13 6ல் 1 கொடுங்கிறாரு. சகையு பாதியவே கொடுத்துட்டாரு. அந்த ஏழை தாய் மத்திய 21 எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருச்சு. இதெல்லாம் பார்த்தா இயேசு தன்னையே கொடுத்துட்டார், ஃபுல்லாகவே கொடுத்துட்டார். கொடுக்கறதுக்கு கிறிஸ்தவனுக்கு ஈக்குவலாக. அதனால தான் கிறிஸ்மஸ் காலங்களில் சர்ச்சில் நம்ம கேரளில் கொண்டு போகிறோம், இத்தனை ஏழைக்கு கொடுக்குறோம், எவ்வளோ மக்களுக்கு உதவி செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, 2 சட்டை வச்சுருக்கியா, ஒரு சட்டையை கொடுறாங்கிறார். நான் முதல்ல சொன்னேன் என்கிட்ட நிறைய அங்கி இருக்குன்னு. ஆனால் எனக்கு என்ன இல்லை, ஒரு அங்கி மஞ்சள் கலர் ஆகிட்டு என் மனைவி போடாதராங்கிறா. ஆனால் எனக்கு என்ன பண்ணலை, கொடுக்க மனசு இல்லை. பீரோ ஃபுல்லாக இருக்குது, ஒரு ரேக் ஃபுல்லாக. ஒரு அங்கி புதுசாகவே 10 மாதமாக இருக்குது. 2 அங்கி வச்சுருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் கொடுத்தேன் தச்ச அங்கியை. அப்போ நமக்கு என்ன கொடுக்க மனசு இல்லை. எம்சி ரோடுக்கு போகிறோம், நம்ம ஒய்ஃபுக்கு சாமுத்திரிக்காய் பட்டு வாங்குறோமா, போத்தீஸ் சாமுத்திரிக்காய் பட்டு. நேற்று விளம்பரம் பார்த்தேன் தென்காசி குற்றாலத்தில். ஆனால் ஏழைக்கு என்ன பண்ணுறோம், 60 ரூபாய்க்கு சேலை எடுத்துகிட்டு வரோம், புது சேலையாக கொடுக்கும். வீட்டில் கூட தண்ணியில் போட்டால் 6 முழம் சேலை 2.5 முழம் ஆகிடுது. அவர் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள். நாங்கள் மனம் திரும்ப என்ன செய்யணும், 2 அங்கியே வச்சுருந்தியா, ஒரு அங்கியை கொடுத்துட்டு வா. அது பைபிள். இது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபு. இது நான் செய்கிறதான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் அப்படி இல்லை. அப்போ நமக்கு ஈக்குவலாக நமக்கு என்ன பண்ணல, பட்டுப்படம் உங்களுக்கு எடுக்க தோணலை. அதனால் நான் ஒரு ஏழைங்களுக்கு கொடுக்கறனாலே 600 ரூபாய்க்கு, இன்றைக்கி 600 ரூபாய்க்கு கம்மியாக எடுக்கிறது இல்லை, 600 கம்மியாக எடுக்கிறது இல்லை. அவங்க வீட்டில் நல்ல சேலை அதுதான். நான் சென்னை பேராய மிஷனரிகளோடு கடந்து தடா பகுதிக்கு மிஷனுக்கு போவேன். நம்ம கொடுக்குற சேலை தான் அவங்களுக்கு பட்டு சேலை, சாமுத்திரிக்காய் பட்டு. கல்யாணத்துக்கு கட்டுறோம்ல, இப்படி திறந்து என் ஒய்ஃப் இப்படி திறந்து இப்படி பார்ப்பாங்க, என்னப்பா பண்ணுறேன்னு 10 நிமிஷம் பார்ப்பேன். எதை கெட்டுறதுன்னே எனக்கு என்ன பண்ணலை தெரியல, எந்த பட்டை கட்டுறதுனே. இன்னொரு ஐயர் ஒய்ஃபு தினம் பட்டு புடவை தான், புது புடவை தான். பிஷப் ஒய்ஃபு தினம் 3 பட்டு புடவை தான். வரன்னைக்கு என்ன பண்ணுறோம், இந்த அம்மா பட்டு புடவை கொடுக்கலாம், அப்புறம் வம்பு பிஷப் ஒய்ஃபுக்கு. ஆனால் நாம் உண்மையான ஒரு வாழ்வு, நீர் என் வெளிச்சம், தீங்கு நாளில் கூடாரின் மறைவில் மறைத்து உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்தீங்கப்பா. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், வெயிட்டிங் டு த லார்ட், ஆண்டவருக்கு காத்திருந்தேன். நான் காத்திருந்தேன்னா உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் யோனாத்தானுடைய மகா சேபா 2 கால்களும் மடம், கூட பந்தி இருக்க வச்சார். இதுதான் தாவீதையோடைய ஸ்பெஷல் குவாலிட்டி. உணவே இல்லை, பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். தனக்கு உதவி செய்தான் யோனத்தான் என்பதற்காக அவனை எடுத்தாந்து தன் பக்கத்தில் உட்காந்து வச்சு சோறு கொடுத்தார். ஸ்பெஷல் குவாலிட்டி. 2வது அவற்றை எதுக்குடா தாவீதோட இவ்வளோ ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன, உங்கள் ஆண்டவர் மோசமான ஆள்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். எதுக்குன்னு கேட்டேன். தாவீது ஒரு கிறுக்கு பைய, பொம்பளை பொறுக்கி, மொட்டை மாடியில் போய் நின்று ஒரு பொம்பளை குளித்ததை பார்த்துட்டு அந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணால் புருஷனை சாகடிச்சிட்டான். இவனை கொண்டு இருதயத்திற்கு ஏற்றுன்னு அவர் எப்படிடா சொல்லுவார் இன்னும் ஒருத்தன் கேட்டான் என்கிட்ட.
எனக்கு புரியல. அப்போ ஐயர்மா மாதிரி ஒரு ஐயர்மாட்ட போய் கேட்டேன். கரெக்டு தாங்க. ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயம் உன்னுடைய பரிசுத்த ஆவியை நேர்த்து விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் உன் முகத்தை எனக்கு மறைக்காமலும். அவர் ஜெபம் பண்ணுறாரு. அடுத்த ஸ்பெஷல் குவாலிட்டி, தன் பாவத்தை அறிக்கையிடுவது ராஜாவாக இருந்தாலும் அதனால் வரும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். 2 சாமுவேல் 12 அந்த குழந்தை செத்து போச்சு. அதுவரை எண்ணெய் தேய்ச்சி மோசமாக சோறு தண்ணி இல்லாமல் படுத்திருக்கான் 3 நாள். அந்த குழந்தை செத்து போச்சு. குழந்தை செத்து போனோன்னா தெரியுது. எல்லாரும் பேசுகிறாங்க. எழுந்தான், பாத்ரூமில் போனால், ஷாம்பு போட்டு குளித்தான், அழகாக பவுட்ரு போட்டான், சென்ட் போட்டான், சோறு வைடானா, சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்னடான்னு கேட்டாங்க. என்னடா ஒரு கிறுக்கு பயிலாக இருக்கு. ஏன்னா வேலைக்காரன் கேட்குறான். சொல்கிறான், ஒன்றும் இல்லை, கடவுள்கிட்ட கேட்டேன், தருவாருன்னு பார்த்தேன், தரல. என் பாவத்தின் தண்டனையாக என் குழந்தையை எடுத்துக்கொண்டார். நான் மனம் மாறிவிட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஆண்டவருக்கு கண் இல்லை, நான் பாஸ்டிங் இருந்தேன், அந்த ஆண்டவர் என்ன பண்ணலை, கேட்கல. இது நம்முடைய கேரக்டர், மனிதனுடைய நம்முடைய கேரக்டர், மனிதனுடைய கேரக்டர். இதில் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர். அந்த வித்தியாசமான கேரக்டர் நீர் என் வெளிச்சங்கிறார். அந்த வெளிச்சமாகிய நீங்கள் நானும் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். WW அமெரிக்காவில் 1930 1940 வரையும் வால்டர் வின்சன் ஒருத்தர் இருந்தார். சிந்துபாத் முன்ன ஒரு 25-30 வருஷம் டிவி எவ்வளோ வருமுன்ன டீ கடையில் போக உட்காந்து சிந்துபாத்து கதை படிப்பான். ரெகுலராக சிந்துபாத்து இன்னொரு கதையும் வரும். அதே மாதிரி கதை எழுதினவர். இன்னொரு கதை கன்னித்தீவு. டிவிலாம் வருமுன்னா ஒரு 40 வருஷம் இருக்கும். காலையில் போய் டீ கடையில் ஓசியில் உட்காந்து சிந்துபாத்தும் கன்னித்தீவும் படித்தா தான் தூக்கமே வரும். சாப்பிட்றவங்க இருக்காங்க. இதே மாதிரி கதை எழுதினவர் 40 விழுக்காடு இருந்தாங்களாம். அவருக்கு ஃபேன் ரசிகர்கள். ஆனால் அவர் 90 வயசில் இறக்குறப்ப அவருக்கு பாடி கூட போனது பாஸ்டரும் அவர் ஒய்ஃபும் தானே, யாருமே இல்லையா. இது உலக பிரகாரமான வாழ்வு இது. ஆனால் இந்த உலக பிரகாரமான வாழ்வு இல்லாமல் மறுமை வாழ்வுகளை கடந்து போகிறப்போ ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய். இன்றைக்கி அஸ்ஸாம் போனீங்கன்னா அஸ்ஸாமில் ஸ்கூல் இல்லை, கரண்ட் இல்லை, ரோடு இல்லை. நம்முடைய பாரத பிரதமர் சொன்னாங்க, கரண்ட் இல்லாத கிராமத்தை நான் கொண்டு மாற்றிடுவேன்னு 7 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க. ஒரு கிராமத்துக்கு கரண்ட் போல் அந்த பகுதியில் கீழாடையை மேலாடையாக அணிந்திருக்காங்க. 100 கிலோமீட்டர் தள்ளி தான் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. சாலை போக்குவரத்து இல்லை. உணவு வசதி என்பது பன்னியை தான் உரித்து சாப்பிட்றாங்க, பன்னி தான் வளர்க்காங்க. அஸ்ஸாமில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்க நிலைமை. அருணாச்சலில் மிஸ்ட்ரி பீப்புளுங்கிற ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தொலைந்து போனவர்கள், மேல் ஜாதி மக்களால் நசுக்கப்பட்டதால் காட்டுக்குள்ளே போய் வாழ்கிறான். 74 வயது தாத்தாக்கு நான் 6 வருஷத்துக்கு முன்னால் பார்க்குறப்போ 14 பிள்ளைகள். 74 வயது, கடைசி குழந்தையுடைய வயது 1.5 வயசு. 74 வயசில் மூங்கில் குருத்து தான் அவங்க உணவு. மூங்கில் குருத்து எடுத்து அவிச்சி சாப்பிட்றான், அதான் உணவு அருணாச்சலில். இன்றைக்கி இந்தியாவில் நம்ம இருக்கிற 50 கிலோமீட்டர் தூரத்தில் தடா பகுதியில் பின்தங்கின மக்கள். நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னால் சென்னை பேராய மிஷனரியோடு போமுன்ன அவளை பார்க்குறப்ப என்னுடைய ஞாபகம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் 2 மூக்கு இப்படி மடிஞ்சு இதில் ஓட்டை, இதில் வலி இருக்கும், படிஞ்சிக்கிட்டே இருக்கும். எண்ணெய் தைக்காத தலை, குளிக்காத உடம்பு, ட்ரௌசர் இல்லை, இப்படி தான் வாழ்ந்தோம். அந்த பிள்ளைகள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்முடைய மிஷனரிகள், சென்னை பேராயத்துடைய மிஷனரிகள் போன பிறகு அந்த பிள்ளைகளுடைய லைஃப் மாறி இருக்கு. ஸ்கூலுக்கு போகிறான், முன்ன ஸ்கூலுக்கு போக மாட்டான். இதெல்லாம் அவங்களுடைய லைஃப் இன்றைக்கும். இன்றைக்கி ஒரு இடத்துல அவன் சொல்கிறான், மிஷனரியை பார்த்து அவன் சொல்லுவது என்னென்னா, லார்டு ஃபாதர் லார்டில் ஃபாதருங்கிறான். மிஷனரியை பார்த்து அப்பாங்கிறான். முன்ன நம்மளை பார்த்து பயந்து ஒன்றவே இன்றைக்கி நிற்கிறான். 2 மாதங்களுக்கு முன்னாடி இடத்துக்கு போகிறோம், ஒரு ரோடே இல்லை. ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம், ரோடு கிடையாது. என் கூட தூத்துக்குள்ளேருந்து ஒரு ஐயர் டேனியல் எட்வின் வந்தாங்க. வலிக்கு சகதியில் விழுந்துட்டார் சாக்கடையில். அதுதான் வழி அவங்களுக்கு. அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம் உப்பாய் ஒளியாய் மாறுறோமா? ஆண்டவர் உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தாயின் கருவில் தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உள்ளங்கையில் வரைந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த முதுமை வயது வரை மோஸ்ட்லி எல்லாமே 45க்கு மேலே தான்.
60க்கு மேலே தான் மெஜாரிட்டி. 35க்கு மேலே தான் வரணுன்ட்டோம், மற்றவங்க வரக்கூடாதுன்ட்டோம். அது ஒரு ரூல் போட்டோம். ஆனால் இருக்குது 45 மேலே. 60க்கு மேலே நிறையா பேர், 70க்கு மேலே ஒரு கணிசமான அளவு. ஆனால் இந்த காலங்களில் என்னுடைய ஊழியம் பார்க்க முடியுமா? முடியும் உங்களால். மல்கன்கிரி, சத்தீஸ்கர் மாநிலம், 85 வயது, பிடபிள்யூ இன்ஜினியர். இன்றைக்கி பென்ஷன் 50,000 ரூபாய்க்கு மேலே வரும், 50,000க்கு மேலே வரும். காசு வாங்காமல், சம்பளம் வாங்காமல் ஐஎம்எஸில் ஊழியம் பார்த்துட்ருக்கார். அவர் பிள்ளைகளெல்லாம் கோடீஸ்வரனாக இருக்காங்க. அவர் சொல்கிறார், இதில் இருக்க இனிமேல் எனக்கு வேறு எதுலேயும் இல்லையாங்கிறார். நேம் ஜெயராஜ், தூத்துக்குடி நாஸ்ரேத் திருமணத்தில் நாஸ்ரேத் ஊரை சேர்ந்தவர். 6 லட்ச ரூபா கார் வச்சுருக்காரு, சொந்த காரு, சொந்த பெட்ரோல். சம்பளம் வாங்குறதில்ல, ஐஎம்எஸில் வாங்குறதில்ல டிஏ. அவர் தான் டிரைவரு. வருஷத்தில் 2 முறை அங்கேருந்து அவர் காரை அவரே ஓட்டிகிட்டு வர, 2 நாள் ஓட்டுறார். அவ்வளோதான் வயசு. இருந்தாலும் என் வயசில் நான் ஊழியம் பார்க்குறேன் ஏங்கிறார். மக்களுக்கு, அந்த டீச்சர்ஸ்க்கு, அங்கே இருக்க பிள்ளைகளுக்கு காஸ்பல் சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால், இது நீங்கள் போக முடியல, உங்களுடைய பகுதியில் நீங்கள் மிஷனுக்காக ஜெபிக்கலாம். குழுவாக 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு மிஷனரி சப்போர்ட் பண்ணலாம். நாங்கள் ஒரு மிஷனரிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சைல்டு சப்போர்ட். திருப்பத்தூரில் என்எம்எஸ் ஆசிரமம் இருக்குது. ஜவ்வாது மலையில் ஜமுனாமுத்தூரில், அது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அந்த ஹாஸ்டல் பிள்ளைங்க தான், என்எம்எஸ் ஹாஸ்டல் தான் அந்த டிஸ்ட்ரிக்டோட ஃபஸ்ட்டு. +2, 10th, 11th எங்கே போனாலும் அந்த பிள்ளைங்க தான் ஜெயிக்குது. அதனால் அங்கே இருக்க கலெக்டர் 10 பிள்ளைகளை கொண்டாந்து ஸ்கூலில் சேர்த்துருக்கார். நல்ல ஸ்கூலு, நல்ல ஹாஸ்டல் ஸ்கூல் இல்லை, ஹாஸ்டல். காரணம் நம்முடைய ஜெபம். அப்போ அந்த பிள்ளைக்கு நாம் ஒரு 15 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணால், ஒரு மாதத்திற்கு 15 ரூபான்னு எவ்வளோ ஆச்சு? 450 ரூபா. 450 ருபீஸ் ஒரு பிள்ளைக்கு கொடுத்துடும், பிள்ளையை படிக்க வச்சிட்றாங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை இந்த கூடுகை என்பது புத்துணர்ச்சி ஒரு கூட்டம், ஆண்களுக்கான ஒரு எழுப்புதலான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நீங்கள் நினச்சிங்கன்னா, வெளியே என்எம்எஸ் உடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. உங்களால் முடிந்த உதவி, இல்லை நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு போகணுன்னா உங்களுக்கு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஃபீல்டு விசிட், அங்கே போய் எப்படி இருக்குது பார்க்கலாம். நான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் போய் பார்த்துட்டேன். இந்தியாவில் எந்த டூரிஸ்ட் சென்டருக்கும் போனதில்லை. மிஷன் ஃபீல்டு மட்டும்தான் பார்ப்பேன். அதனால் ஆண்டவர் எனக்கு 64 வயதில் சுகம், பலன், மலையின் மேல் இருக்கும் பட்டணமாக வைத்திருக்கிறார். உங்களையும் வைத்துவார். அந்த ஆண்டவர் நம்ம என்னைக்கும் கைவிடுறதில்லை. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்